தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய பதவியிலிருந்து இன்று ஓய்வு பெற்றார். ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஓய்வூதிய திணைக்களத்துக்கு இன்று அவர் வருகை தந்திருந்தார். தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 பிரகடனத்துக்கு பொதுமக்களிடமிருந்து 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக் கொள்ளும் தேசிய திட்டம் இன்று அனுராதபுரத்தை ஆரம்பித்துள்ளது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து ஆரம்பமான இந்த திட்டமானது குருநாகல் வரை சென்றது. குருநாகல் நகரத்திலிருந்து இன்று பயணத்தை ஆரம்பித்தது. இதன் பின்னர் மார்ச் 12 பிரகடன பயணம் வாரியப்புல நகரை அண்மித்தது. வாரியப்புல பஸ் நிலையத்தில் கையொப்பம் பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. வாரியப்புலவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த மார்ச் 12 பிரகடன பயணம் இதனை அடுத்து கல்கமுவை சென்றடைந்தது. இங்கும் கையொப்பம் பெறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எதிர்வரும் பாராளுமன்றத்திற்கான வேட்புமனுவை வழங்கும் போது அரசியல் கட்சிகள் தகுதியானவர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மார்ச் 12 பிரகடன பயணம் நாடு முழுவதுமாக பயணத்தை ஆரம்பித்துள்ளது. பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட 21 சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் தயாரிக்கப்பட்ட இந்த பிரகடனத்தின் வேட்புமனு வழங்கும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய 8 அடிப்படை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் நாட்டின் பல பகுதிகளுக்கும் மார்ச் 12 பிரகடன பயணம் செல்ல உள்ளது.